ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் வர 24 லான்ச் ஆக போகிற ஒரு புது பட்ஜெட் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவோ T4 லைட்டுங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி லான்ச் ஆன iQOO Z10 லைட்டோடைய ரீபிராண்ட் வெர்ஷன் தான் இது. கிரே ஒயிட்டுங்கிற ரெண்டு கலரில் வருது. 10,000லேருந்து 13,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸு, பேக்கில் வந்து பிளாஸ்டிக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேமு. இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. 4GB, 6GB, 8GB. இது வந்து LPDDR4Xை வந்து பேஸ் பண்ணி இருக்குது. லைட்டான யூஸருக்கு வந்து 4GB, ஹெவியான யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8GBங்கிறது ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அதுவும் இல்லாமல் 8GBக்கான வெர்ச்சுவல் ரேம்க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 128GBங்கிறது வந்து கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் செகண்ட் வேரியண்ட் பார்த்தோம் அப்படின்னா மாதம் ஒரு ஆப்ஷன் 256GB வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமாக நீங்கள் அதிகமான ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து மெமரி இன்னும் பார்த்தோம் அப்படின்னா 2TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மாதம் ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் இது ஷேர்டு டைப்பாக, டெடிகேட்டடான டைப்பாங்கிறது வர 24 தான் வந்து கன்ஃபார்ம் ஆகும். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா UFS வந்து 2.2 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS FunTouch OS 15 வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் Android 15 பேஸ் பண்ணி இருக்குது. 2 OS அப்டேட்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 3 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட்டுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OSம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்டரியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 6000 mAh வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி லெவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 15 வாட்ஸ் தான் வந்து சார்ஜிங் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 5 years வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஹெல்த்துக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டைம் நீங்கள் ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 70 hours வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. 22 மணி நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் ஸ்ட்ரீமிங்கான சப்போர்ட் வந்து இருக்குது. 17 hours வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசிங்கான சப்போர்ட் வந்து இருக்குது. 9 hours வந்து பார்த்திங்கன்னா கேமிங்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக பேட்டரியோட லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் சார்ஜிங் பவர் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek D6300ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுக்குறாங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz வந்து ஸ்பீடு வந்து இருக்குது. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸுக்கும் பேட்டரிக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரெகுலராக டாஸ்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்லாம் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஆனால் ரொம்ப லோடு அதிகமாக கொடுக்க பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையலாம். கேமிங்கான சப்போர்ட் வந்து இருக்குது. கேமிங்கான GPU வந்து பார்த்தோம் அப்படின்னா Mali G57 MP2 வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடரேட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா 6.74 வந்து லார்ஜர் ஸ்க்ரீனுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. IPS LCD டிஸ்பிளே பேனல் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெசல்யூஷனும் அதுக்கப்புறம் டிஸ்பிளே பேனல் மட்டும் பார்த்தீங்கன்னா அவரேஜான லெவல் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 90 Hz வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்குது. 1000 பீக் நிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 260 வந்து PPI லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. HDRக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா வந்து பார்த்திங்கன்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. 50 MP பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா இருக்குது. இதில் வந்து சோனி சென்சார் வந்து இருக்குது. ஸோ சோனி சென்சார்ன்றதுனால ஒரு ஹை குவாலிட்டி வந்து நம்ம இமேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் செகண்டரி லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MP தான் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து OISக்கான சப்போர்ட் வந்து எதுவும் இல்லை. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. LED ஃப்ளாஷ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளாஷ் லைட்டுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட்டில் 10x வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் வந்து இருக்குது. 18 hours வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான யூசேஜ் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4Kக்கான சப்போர்ட் வந்து கிடையாது. அது மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 5 MP தான் வந்து செல்ஃபி கேமரா இருக்குது. இதில் ஃபுல் HDக்கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஓவராலாக கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டில் வந்து வருது. ஸோ பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 4GB 127GB இது வந்து 10,000 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6GB 128GB வந்து பார்த்திங்கன்னா 11,000 இருக்குது. அதுக்கப்புறம் ஹையர் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 8GB 256GB வந்து 13,000 இருக்குது. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா iQOO Z10 லைட்டோடைய ப்ரைஸு. ஸோ இதே ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அல்லது கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து வர 24 வந்து கன்ஃபார்ம் ஆகிடும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோனுடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 202 கிராம் வந்து இருக்குது. வெயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோன் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வேறு மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 202 கிராம் வந்து எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மாடலை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.19 mm வந்து திக்னஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டுக்கு வந்து இருக்குது. மெமரிக்கு வந்து டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இதனுடைய முந்தின மாடல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து வர 24 வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து டைப் சி போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.0 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் 200% வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ பூஸ்டருக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இதுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. டைப் சி ஆடியோ ஜாக் வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. IP64 வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏஐ ஆப்ஸ்க்கான சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எஃப்எம்க்கான சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் நம்ம வைக்கிற மொதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து அவரேஜான டிஸ்பிளே தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ பட்ஜெட் ஃபோனில் ரொம்ப அதிகமாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா இதில் AMOLED LED வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல் HD ப்ளஸும் கிடையாது. ரெஃப்ரெஷ் ரேட்டும் பார்த்தோம் அப்படின்னா 90 Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வைக்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் கேமராவும் சரி பேக் கேமராவும் சரி மேக்ஸிமம் ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 4Kக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ 10K பட்ஜெட் ஃபோன்றதுனால நம்ம இதையும் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ ட்ராபேக்ன்ற வியூவில் நான் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் NFC-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் IR-க்கான சப்போர்ட்டும் வந்து இல்லை. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வர 24 வந்து லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கான சேலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்துக்கலாம். இந்த ஃபோன் வந்து எதுக்காக சூட்டபிள் அப்படின்னா ஒரு 10,000 பட்ஜெட்டில் ஒரு ப்ரீமியம் கம்பெனியில் வந்து நீங்கள் வந்து அதிகமான ஸ்டோரேஜ் எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பேட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாடல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.